இந்த உலகத்துல பெத்த தாயை விட பாசமா ஒரு பிள்ளைய யாருமே பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு பண்பை நம்ம அப்பத்துல இருந்து பார்த்து கேட்டு அதை நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய அனுபவிச்சு வளர்ந்தவங்க தான் தமிழக மக்கள். இல்லை, பொதுவாகவே எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த ரீசெண்டா 2018 நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயங்க. அது ஒரு பிளான்டு மர்டர். ஒரு 2 குழந்தைங்கள ஒரு தாயே தன்னுடைய காம பசிக்காக கொண்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் வழக்குக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு ஜட்ஜு முதல் கொண்டு கோவப்பட்டு ஒரு கரெக்டான தீர்ப்பை கொடுத்துருக்காருங்க. எஸ், நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அபிராமி. இவங்களை அபிராமி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. பிரியாணி அபிராமின் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இந்த கேஸ் ஒரு 7 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 2018 ஒரு 2 பிள்ளைங்க அஜய், கார்த்திகா, இந்த 2 பிள்ளைங்களை இழந்த அவங்களோட ஹஸ்பண்ட் விஜய் எப்படி உடஞ்சி ஒரு ட்ராமாவில் இருக்கா தெரியுமா? இன்னும் எனக்கு இந்த கேஸுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவங்க எப்படி போனாலும் கவலை கிடையாது. அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைச்சது நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட அவர் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு உயரிய வார்த்தை அவருக்கு கொடுக்கறத விட ஒரு சக மனிதர். ஏன்னா அந்த அபிராமிக்கு ஹஸ்பண்டா இருக்குதுன்றதை விட ஒரு சக மனிதராகவே விட்டுறலாம். இல்லைனா அஜய் கார்த்திகாக்கு அப்பா இப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அபிராமி அப்படின்ற ஒரு மனிதத்திலேயே வரமாட்டாங்க அவங்கெல்லாம். ஏன்னா அவங்க ஒரு காம பசிக்காக 2 குழந்தைகளை கொண்டு இருக்காங்க. ஒரு ஈவி இறக்கமே இல்லாத ஒரு அம்மா அப்படின்னு கூட சொல்லலாங்க. அம்மான்ற ஸ்தானத்தெல்லாம் இழந்துட்டாங்க. எப்போ ஒரு குழந்தைங்களுக்கு குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து சாகடிச்சிங்களோ அப்பவே உங்களோட அம்மான்ற ஸ்தானம்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்க ஒரு கேவலமான பிறவி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட வழக்குக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அபிராமின்றவர் இருக்காங்க. அதே இடத்துல சுந்தரம் அப்படின்றவர் பிரியாணி கடை வச்சிருக்காரு. அப்ப அபிராமிக்கு எக்ஸாக்டா 25 வயசு. அதே மாதிரிதான் சுந்தரம் அவங்களுக்கும் 25 வயசு. இவங்க 2 பேரும் இந்த டிக்டாக் மியூசிக்கலி ஆப்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் 2018 பேன் பண்ணல. ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஆப். இவங்க மியூசிக்கலி போறதும் அவங்க அதுக்கு டூயட் போறதும் இப்படி பயங்கர க்ளோஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட கணவர் விஜய் அவர் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக 2 வேலைங்க. பகல்ல ஹோட்டல்ல ஏதோ நிர்வாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம்ல போயிட்டு இந்த பணம்லாம் ஃபில் பண்ணுவாங்கல்ல, இந்த வேலையை பார்க்குற ஒரு சாதாரண மனிதர். தன்னுடைய 2 குழந்தைகள் மீது அபரீதமான காதல் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவங்களோட ஒய்ஃப் அபிராமி இந்த கள்ளக்காதல்ல இருந்திருக்காங்க. இந்த கள்ளக்காதல இருந்தாலும் ஒரு தடவை ஒரு வார்ன் பண்ணியிருக்காரு அவங்க குடும்பமே. ஏன்னா அபிராமி ஆல்ரெடி இந்த தப்பை பண்ணி ஒரு வாட்டி வீட்டை விட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பர்டிகுலர் சுந்தரம் அப்படின்ற நபரோட. இருந்தாலும் பரவாயில்ல, 2 குழந்தை இருக்கு, நீ இருந்து பார்த்துக்கோ, இதெல்லாம் நடக்கிறது சாதாரணம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய மனசு இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இருக்காது. அது அந்த விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி அவங்கள எவ்வளவோ சகிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட காதல் காம இச்சைக்கு யார் தடையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். 1 2 குழந்தைங்க, அப்புறம் ஹஸ்பண்ட். ஸோ இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா 3 பேரையும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. யாரு? அபிராமி. இவங்க 2 பேரோட தலைமையில தான் நடந்திருக்கும். என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே தூக்க மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க குடிக்கிற பால்ல. யாராவது குழந்தைக்கு, பையன் அஜய்க்கு, அதே சமயம் கார்த்திகா, அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் விஜய்க்கு. இதுல என்னன்னா ஹஸ்பண்டுக்கு இந்த தூக்க மாத்திரை பெருசா அஃபெக்ட் ஆகல. அதே சமயம் 2 குழந்தையில ஒரு குழந்தை பொண்ணு தாங்கல, சின்ன வயசுல 4 வயசு தான், இறந்துருச்சு. பொண்ணு இறந்துருச்சு. அஜய்ன்ற பையன் ஏதோ அப்படியே மயக்க நிலையில ஏதோ பழைச்சிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அந்த பையனை தலைக்காணி வச்சு அமுக்கி சொல்லும் போது வைத்தச்சலா இருக்குங்க. உலகத்துல குழந்தை கிடைக்காம ஃபெர்டிலிட்டி சென்டர்ல மணிக்கணக்கில் கியூல நிக்கிறாங்க. 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் சொல்லி ஃபெர்டிலிட்டி சென்டர்ல ஐவிஎஃப் பண்ணிக்கிட்டு படுத்த படக்கையா இருந்து கஷ்டப்பட்டு குழந்தைக்காக ஏங்கி நிக்கிற காலம் இது. இதுல 2 அழகான பிஞ்சு உள்ளங்கள் கிடைச்சும் அதை கொடூரமான முறையில கொண்டு இருக்காங்க. என்னன்னா அப்பா விஜய் காலையில வழக்கம் போல எழுந்து போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த 2 பசங்களோட பிணம் கொண்டுட்டாங்கல்ல, 2 பேரையும் கீழே பெட்டு கீழே போட்டு உட்காந்துருக்காங்க இவங்க. ஏன்னா என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ எக்ஸ்ட்ரா டோஸ் ஆயிடுச்சு அதனால குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றதா பிளான். பட் ஆனால் ஈவினிங் அவங்க ஹஸ்பண்ட் வரல. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு வேலை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எக்ஸஸா டைம் ஆயிடுச்சு, நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல்பட்டு நம்ம இங்க இருந்தோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இந்த ஆடியோவை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஒரு ஆடியோல இந்த மாதிரி ஆயிடுச்சு, தூக்க மாத்திரை போட்டு 2 பேரும் இறந்துட்டாங்க போல இருக்கு,
என்ன பண்ணுறதுன்னு தெரிலனோடனே யார் இந்த சுந்தரம் பிரியாணி கடையில் வேலை செய்கிறார்ல, அவர் கடை ஓனர்லாம் கிடையாது, வேலை செய்கிறார் அவ்வளோதான். அவர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுவார்னா, நீ என்ன பண்ணுற, ஓடி போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, கேவலம் ஒரு 2 குழந்தைய பெற்ற அம்மாங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல குழந்தைய கொன்னுட்டோம், கணவன் இன்னும் வரல, அதெல்லாம் கிடையாது, ஓடிட்டாங்க அவ்வளோதான். அந்த தாலியை விற்று அதுக்கான செலவை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எங்காவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டரில் எடுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் சிசிடிவியில் இருக்கு. இவங்க பேசின ஆடியோ கூட நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா இருக்கும். அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் இவங்க 2 குழந்தை இறந்துடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கரிசனம் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அபிராமியை கொஞ்சம் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்க மனசில் என்ன இருக்குது, இதுக்கு மேல்பட்டு தேவை கிடையாது. அவங்க உண்மையாலுமே எதுக்கு கொன்னாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு குழந்தைய கொன்ன அம்மா லைட்டாக வச்சு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் கோர்ட் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கலாம். அப்படியே அந்த கையில் நெயில் பாலிஷ் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்களோட ஃபிசிக் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது 7 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அப்படியே என்ன எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு என்ன மரியாதைலாம் கிடையாது. அப்படியே வந்து அந்த கையில் நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்களா, அந்த நெயில் பாலிஷ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது எதுக்கு நெயில் பாலிஷு, நீ வந்து ஒரு அக்யூஸ்டு A1 அக்யூஸ்டாக இருக்க உனக்கு எதுக்குலாம் நெயில் பாலிஷு, இல்லை முகத்தில் வந்து துணியை கட்டிட்டு வரைய அசிங்கமாக இல்லை ஒரு 2 குழந்தைங்களை கொண்டுட்டு, கேவலமாக இல்லை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதில் என்னன்னா சுந்தரம் அவரை வந்து காப்பாற்றுறதுக்காக இவர் என் கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இதெல்லாம் பண்ணது நான் தான்ற வேற ஒத்துக்கிற அளவுக்கு பெருமை. இதில் என்ன பெருமை கேவலம் இருக்குது? ஒரு குடும்பத்தோட தலைமுறையே அழிச்சிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. இவங்களெல்லாம் எந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க, சவுதி மாதிரி இல்லைன்னா துபாய் கண்ட்ரீஸில் கொடுக்குறாங்களே கடுமையான தண்டனை, முன்னாடி நிற்க வச்சு சொல்றது, இல்லை வந்து கிரேனில் தூக்கி வந்து ஹேங் பண்ணுறது, அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கூட இந்த பர்டிகுலர் வழக்கில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம்தான். ஸோ இது ஒரு பக்கங்க. இவங்க 2 குழந்தைங்களை மட்டும் கொள்ளலை, 3வது அவங்க தம்பி. அந்த தம்பி பாவங்க. அவரோட வாழ்க்கை 2018க்கு அப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. 2021 நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும்போது அபிராமியோட தம்பி தானே அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் நின்று போயிருக்கு. கிடைச்ச பொண்ணு, அதாவது லவ் பண்ண பொண்ணும் கிடைக்காம, இந்த சைடில் மாமன்ற முறையில் இருந்த 2 பசங்களையும் இழந்துட்டு தன்னோட குடும்பத்துக்கு முன்னாடி கூட நிற்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு. நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன, அதாவது ஒரு காமம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 2 குழந்தைங்களை கொண்டது மட்டும் இல்லாமல் உன் தம்பியையும் லிட்டரலாக, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அதாவது கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட யோசிப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இப்படி தான் இருப்பேன், யார் எப்படி போனால் என்ன, ஏன்னா கஷ்டப்படுற ஹஸ்பண்டை பற்றி கவலை கிடையாது, அவங்க அப்பா அம்மாவை பற்றி கவலை கிடையாது, அதே சமயம் வந்து தம்பியை பற்றி கவலை கிடையாது, பெத்த குழந்தைங்க பற்றி கவலை கிடையாது. எனக்கு தேவை காமம். நான் இப்போ கூட சொல்கிறேங்க, காமம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஒரு பர்டிகுலர் தேவைப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் அன்கன்ட்ரோலபிளாக ஒரு காமம் இருக்குது அப்படின்றதெல்லாம் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை வந்து தவிர்த்து போயிருக்கலாம், தவிர்க்க முடியாமலாம் யாரும் இல்லை. மைண்ட் செட் தான் மேட்டர்ஸ் இந்த இடத்துல. அதை வந்து அந்த நேரத்தில் நீ யோசிச்ச சைக்கோத்தனமான ஒரு விஷயத்தால இன்னைக்கு 3 உயிர்கள் இல்லை. இது மாதிரிலாம் எனக்கு வந்து சினிமேட்டிக்காக கூட இது வந்து ஒரு கதையாக கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கதை தான். இதை தவிர இந்த பர்டிகுலர் கேஸில் நடந்த ஒரு விஷயம், இந்த ஒரு 7 வருஷத்தில் நிறைய விசாரணைகள் நடந்தது. ஃபைனலாக முந்தானேத்திக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜே கோவப்படுற அளவுக்கு தீர்ப்பு என்னன்னா, காஞ்சிபுரம் ஸ்பெஷல் கோர்ட்டில் காலையில் 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே தீர்ப்பு வழங்கணுன்றது தான் பிளானு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமியை கூட்டு வரதுக்கு 12:30 ஆகிட்டு இருக்கு. ஜட்ஜு அவ்வளோ கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் அன்னைக்கு காலையில் 3:30 மணி வரைக்கும் இருந்து அந்த தீர்ப்பை எழுதி முடிச்சுட்டு தான் கோர்ட்லேருந்து போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு தூக்கமே இல்லை. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு தூக்கமே இல்லை, இந்த பர்டிகுலர் கேஸில் நான் கொடுக்க போகிற இந்த ஒரு பர்டிகுலர் தீர்ப்பு இனிமேல் எந்த ஒரு அபிராமியோ இல்லைன்னா சுந்தரமோ இங்கே இல்லை எந்த ஊர்லேயும் உருவாகாமல் இருக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு தெளிவான தீர்ப்பு. இவங்க வந்திருக்காங்க 12:30 மணிக்கு ஆடி அசைஞ்சு வந்திருக்காங்க. வந்த உடனே அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இன்ஸ்பெக்டரை பார்த்து, இந்த மாதிரி உங்கள் கீழே நான் வந்து 3 வழக்கு பதிவு பண்ணி உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன் உங்கள் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் அவர் சொன்ன ஒரு காரணம், இந்த மாதிரிங்க என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தாங்க டிலே ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே ஜட்ஜி சரி ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு தீர்ப்பை வாசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே ஆப்வியஸாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லஞ்ச் டைம் தெரியும்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லஞ்சு முடிஞ்சு தீர்ப்பை நான் வழங்குறேன் அப்படின்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு.
இருந்தாலும் 10 நிமிஷத்துலயே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மனசு மாதிரி இல்ல தேவை கிடையாது, எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது, இந்த தீர்ப்பை நான் கொடுத்துட்டே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A1 அபிராமி, A2 சுந்தரம். ஓகேங்களா, சாகுற வரைக்கும் நீங்க வந்து ஜெயில தான் இருக்கணும். கரெக்டான தீர்ப்பு. ஒரு மனுஷனை டக்குன்னு கொன்னுட்டா கூட இல்லை, அவனுக்கு அந்த வலி தெரியாது, சீரியஸா அந்த வலி தெரியாது. இந்த மாதிரி சாகுற வரைக்கும் ஜெயில வச்சு சித்திரவதை அனுபவிச்சா மட்டும்தான் இந்த ஜென்மங்க. திருந்தெல்லாம் தேவையில்லைங்க, அப்படியே உயிரிழக்கணும், அவ்வளவுதான். அதாவது மனசுல எவ்வளோ வலி இருந்தா, ஒரு 2 குழந்தைங்களை வந்து எனக்கு பேசும்போது அதுதான் இருக்கு. நான் இந்த வந்து ஒரு டாபிக்காவோ இல்லைன்னா வந்து ஒரு ஹிண்டோ எடுத்து வச்சு பேசவே முடியல. அந்த வலி தான். நான் ஒரு 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 பையனா இல்லை ஒரு தகப்பனா இருக்கேன்னா, ஒரு குழந்தைய எப்படி எந்த ஆங்கிளில் பார்ப்பனோ அதே மாதிரி தானே விஜய் அப்படின்றவரும் பார்த்துருப்பாரு. ஆனால் அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் பார்த்துருக்கணும், அபிராமின்றவங்க. ஆனால் அப்படி பார்க்கல. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, சாகும் வரை ஜெயில் தண்டனை ஒன்று. அவங்க அழறாங்களாம் அங்கேயே கோர்ட்லேயே. யாரு? அபிராமியும் சுந்தரமும் ஒரே அழையாம், பயங்கர அழையாம். அப்போ வந்து ஜட்ஜு சொல்லியிருக்காரு, அந்த ஷாலெல்லாம் கொஞ்சம் கைட்ட சொல்லுங்க, ஏன்னா ஷாலை வச்சு நான் கொடுக்க போற தீர்ப்பு, நான் கொடுத்த தீர்ப்பை வச்சு இவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு சீன் போட்டா கூட போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து அடிஷ்னலா ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இவங்க செஞ்ச காரியத்துக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணுன்றது ஐடியா. ஆனா என்ன பண்றது, காந்தியோட தேசம்ல இது, அதனால தான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கள்ளக்காதல் காமமாக 2 குழந்தைகளுக்கு கொன்ற கொடூரவாதிகளை இந்த தண்டனை பத்தாதுன்ற மாதிரி அவர் பயங்கரமா கோவப்பட்டிருக்காருங்க. ஜட்ஜி நம்மளை விட ஒரு எமோஷனலான ஒரு ஜட்ஜி, நம்மளை விட ஒரு எமோஷனலா அந்த குழந்தைங்களோட அட்டாச் ஆன ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஆப்போசிட் சைடில் எப்பவுமே ஒரு எதிர்த்தரப்பு இருக்கும்ல, அவங்க சைட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துக்கணும், இந்த மாதிரி டைமில் நாங்கள் ஆல்ரெடி 7 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டோம், இதுக்கு மேல்பட்டு எங்களை நீங்கள் வந்து ஜெயிலில் வச்சுருக்கீங்கன்னா எங்களுக்கு வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுற காரியத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து அந்த ஸ்பாட்லேயே வச்சுருக்காரு. அதாவது உண்மைதான், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்ல, நீ கொலை பண்ணது வந்து 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்க மட்டும் இல்லாமல் அதுக்கான மாமா உன்னோட தம்பி வந்து நீ பண்ண காரியத்தால் சூசைட் பண்ணி இறந்துருக்கான், இப்படிலாம் இருக்கிறியே, உன்னை வந்து நாங்கள் மன்னிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே அபிராமி வந்து அந்த இடத்துல ஆக்ஷன், ஒரே ஃபெயிண்ட் ஆகிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து சுந்தரம் எழுதிருக்காரு. அந்த இடத்துல முக்கியமாக நோட் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னா, அபிராமி கையில் நெயில் பாலிஷ், பயங்கரமான ஆளுங்க அவங்க. 7 வருஷம் கழிச்சு 2 குழந்தை செத்த பிறகு கூட, அப்புறம் அவங்க தம்பி இறந்த பிறகு கூட எல்லாம் அவங்க நெயில் பாலிஷ் வச்சுட்டு ஜாலியாக வராங்க. கேவலமாக இருக்கு, சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. நீங்களா என்ன பிறவிங்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க சப்போஸ் நீங்க கேக்குறீங்களா, ஆப்போசிட் டீம்ல இருந்து நீங்க வந்து நான் வெளியில வந்துடுறேன், எங்களுக்கு அம்மா அப்பாலாம் இருக்குன்னு வெளியில வந்தா வந்து மக்கள் கேட்குற கேள்வியில நீங்க எல்லாம் வாழ முடியுமா? சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பிறவிகள் தான், என்ன கேள்வி கேட்டாலும் தொலைச்சு போட்டு போற அளவுக்கு தான் இருப்பாங்க. மக்கள் கிட்டலாம் நீங்க வந்து வெளியில பார்த்தாங்க இல்லைன்னா வந்து இல்லை, எனக்கு மனசுல தோணுது, அதெல்லாம் நான் வந்து ஆஸ் அ மீடியா பர்சனாக வெளில சொல்ல முடியாது. 4 இடத்துக்கு நீங்கள்லாம் வெளியில் போக முடியுமா? வெளியில் வந்தா நீங்கள் பண்ண காரியம் என்ன சாதாரண காரியமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது தாங்க ஓவராலாக வந்து இவங்க குன்றத்தூரில் 2018 பண்ண விஷயங்கள், அதுக்கான தீர்ப்பு. இதுக்கு இவங்க மேல்முறையீடே போனாலும், வேற எங்காவது கோர்ட்டு அங்கே இங்கே போனாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்து இவங்க வயசாயிடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிக்ளைன் பண்ணுறாங்க கோர்ட்டு, இல்லைனா வந்து ஓகே பழைச்சு போங்கன்னு விட்டா கூட வெளியில் வந்தால் மக்கள் கேட்குற கேள்வியில் கூட இவங்க வாழ முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட். மரண தண்டனை அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அந்த வலி வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது. சாகுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறன்ற வலி கண்டிப்பாக பிரியாணி அபிராமி மாதிரி பெண்களுக்கும், அதே சமயம் வந்து சுந்தரம் மாதிரி கல்யாண ஆன பெண்களை மயக்கிக்க வந்து கள்ளக்காதல் வச்சுக்கிற இந்த 2 பேருக்கும் இங்க ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். இனிமேல் எந்த அபிராமியும் உருவாகக்கூடாது, எந்த சுந்தரமும் உருவாகக்கூடாது அப்படின்றத ஜட்ஜி ஆணித்தனமா அடிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்குற யாராவது இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போ வந்து நிறைய விஷயம் லீகல் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தேவைன்னா, உங்களுக்கு ஒரு கணவனை பிடிக்கலையா, இல்லை அவர் கூட வாழ்றது பிடிக்கலையா, 2 பேரும் உட்காந்து வச்சு பேசுங்க. அப்பவும் செட் ஆகலையா பிரிஞ்சு போங்க. இல்லை ஒரு கணவன் வந்து உங்களுக்கு செட்டே ஆகலாம்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வீட்டில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு சூசைட் பண்ணுறேன், இல்லை கொலை பண்ணுறேன், இல்லை குழந்தைங்களை கொல்றேன் அப்படின்னு நீங்கள் வந்து இதுக்கு மேல்பட்டு அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா
இப்போ பார்த்தீங்களா இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட், அதுதான் உங்களோட முடிவாக இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. Until then, this is Vijay Karthik signing off. Tata, bye bye, see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. bye bye.